வெற்றிகரமாக வந்துட்டு நாங்கள் வேன்பரியில் வந்து சேலம் வந்தோம். ஸோ அவங்ககிட்டயும் கேட்டே நாங்கள் வந்து கேட்குவாங்க வந்துட்டோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ நாளைக்கு வந்து அவனோட பர்த்டேக்கு வந்து லாஸ்ட் இயர் கோயில் போனோம். இந்த இயர் நாங்கள் கோயில் தான் போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி 12 o'clock வந்து நல்ல பிள்ளையாக வந்தால் அவனுக்கு கேக் வெட்டிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். நிர்மலோட பர்த்டே ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு, எங்களுக்கு கேக்கான ஷாப்பிங்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ அவ்வளோதான். வந்துட்டு யோகிக்கு கொஞ்சம் ஆமாம் ஷார்ட்ஸு டிஷர்ட்ஸ்லாம் வாங்கணும். ஏன்னா ஸ்கூலுக்கு வந்து யூனிஃபார்ம் கொடுத்தாங்க, பட் அது ஃபிட் ஆகலை. ஸோ கொஞ்ச நாள் ஆகும், அன்யூனிஃபார்மில் தான் போகணும். அதுக்காகவும் கொஞ்சம் க்ளோத்ஸ் இவனுக்காக வாங்கணும். அவ்வளோதான், முடிச்சு நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். நாளைக்கு பார்ப்போம், இல்லைன்னா 12 o'clock கேக் விட்டும் போது பார்ப்போம். செத்துக்கு போகிறோம். நாங்கள் காரை பார்க் பண்ண போகிறோம். பாய். எந்த கார் பார்க்க போகிறோம்? யோகி காரு. ஏன் எப்போ எங்கே நிறுத்துவேன்? அங்கே தான் போகிறோம். இப்போ ஏன் பார்க்க போகிறோம்? நான் சாப்பிடும் போது பார்க்குறேன் உங்களை. திடீர்னு வந்தேன், திடீர்னு கேக்கு, திடீர்னுறீங்கன்னா அவனுக்கு பர்த்டே கேக். அவ்வளோதான். நான் உங்களுக்கு வந்துட்டு பேசுவோம். ரெட் ஸ்ட்ரீமோட சேர்ந்து அப்படியே நீங்களும் கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்களும் ஆரம்பிக்கலாம். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். மாலுக்கு வந்தோம். ஸோ வந்துட்டு சும்மா யோகி கார் ஓட்டணும், ட்ரெஸ் வேணும், நட முடிச்சா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். பட் நீங்கள் வந்துட்டு சைக்கிள்ஸை பார்த்தோம். நாங்கள் பேலன்ஸி சைக்கிள்ஸ் இருக்குல்ல, அது ஓகே. இது வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சேன், பட் ஆனால் அது வாங்கலை. ஸோ அவன் ட்ரை சைக்கிள்ஸ் வீட்டில் ஓட்டிகிட்டு இருப்பான். அதுபோல் இது வாங்கலாம் நான் பிளான் பண்ணியிருந்தேன், பட் ஆனால் வந்துட்டு வாங்கலை. ஸோ இப்போ வந்துட்டு சரி, அவனுக்கு வந்து ஒரு ஆல்ரெடி வீட்டில் 2 சைக்கிள் இருக்குது, அவனால் அது பெடல் பண்ண முடியல. நான் ஜூம் பண்ணேனே, ஐயோ பெடல் பண்ண முடியல. ஸோ அதனால் இப்போ வந்துட்டு ஒரு சைக்கிள் வாங்கியிருக்கோம். ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக. பட் ஹெல்மெட் பார்த்தோம், அவனோட ஹெல்மெட்டு சாரி பெருசு. இவன் வந்து அவன் பையனுக்கு வந்து அக்சசரிஸ் வாங்கி விட்ருக்கான். சீட்டோட குஷின்னு, ஆரனு. சைக்கிள் வாங்க போகிறோம். இப்போ நாங்கள் சைக்கிள் ஓட்ட கற்றுக்க போகிறோம். 3000 ரூபா சைக்கிள், குட்டி சைக்கிள் கடை முடிச்சு நான் வாங்கினேன் பிங்க்கு. சரி, நாங்கள் போய்ட்டு அவங்க ஃபிட்டிங்ஸ்லாம் பண்ணிவிட்டு பே பண்ணிவிட்டு பட் டெக்லத்தான் தான் வந்தோம். சும்மா வந்தோம், எப்பயுமே சும்மா வர மாதிரி வந்தோம். வாங்குவோம். ஏன்னா வரல வாயு ஒரு பக்கம் சைக்கிளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஐயா. சைக்கிள் எங்கே யோகி? வெயிட் பண்ணுறான் அவன் சைக்கிள் அங்கே. ஒரே ஹாப்பியா ஓட்டணும் டெய்லி. ஓகே கூட்டு போக வேண்டியிருக்கேன். ஜாலியா அவனுக்கு? பிடிச்சிருக்கா? ஓகே, ஹாப்பி. நான் வச்சிருக்கேன். ஓகே, ஆட சொர்ண கேட்டவனு சத்தியமாங்க. நான் அவனை சேவை பண்ணிருக்கேண்ணா, எனக்கு புரியல. இன்னும் நான் போய் சத்தியமாக பயன்படுத்திட்டு வரேன். பின்னாடியோ இனி இப்போல்லாம் பண்ணாதீங்க. இந்த அவங்களும் ஏதோ ட்ரை பண்ணுறான், அதை வச்சு பயன்படுத்துகிறாங்க. சைக்கிள் வாங்கியாச்சு. பட் என்னன்னா நாங்கள் எத்தனை டைம் சைக்கிள் வாங்கும்போது இந்த பெடல் பண்ணவே மாட்டான். இப்போ அதே தான் பண்ண மாட்டேங்கிறான். கொஞ்ச நாள் ஆகும்னு நினைக்கிறேன். பிஸ்னஸா? பிஸ்னஸ் தான். இதுதான் ஹாப்பி ஹாலோவின்னு போட்டிருந்தாங்க. சைக்கிள் தூக்குற வேலையே இல்லைல்ல. முடிச்சிட்டோம், வந்தோம். சும்மா டெக்லத்தான்குள்ளே பூந்தோம். அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஷாப் இருக்கும், வாட்டர் பாட்டில், ஸ்டேஷ்னரி, அந்த மாதிரி கிட்ஸ் ரிலேட்டடான விஷயம்லாம் இருக்கும். அங்கே வாட்டர் பாட்டில் வாங்கலாம் தான் உள்ளே போனோம். பட் அந்த வாட்டர் பாட்டில் ரொம்ப காஸ்ட்லி, எக்ஸ்பென்ஸாக போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அப்படியே அங்கே வாங்கணும் தான். பட் அப்போ எங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் தெரில, இப்போ தான் எக்ஸ்பென்ஸ் தெரியுது. ஸோ வந்துட்டு அதை முடிச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் திரும்பி வந்துட்டு அப்படியே டெக்லத்தான் போவோம். சும்மா ஏதோ போவோம். எப்பயுமே மால் வந்தோன்னா அங்கே சும்மா போய் ஒரு விசிட்டை போட்டு வரும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் சைக்கிள் ட்ரெயின் பண்ணுவாங்கல்ல, அந்த சைக்கிள் வந்துட்டு நாங்கள் வெற்றிகரமாக வாங்கிட்டோம். பட் காஸ்ட் வந்து 5.5 வந்துச்சு. எல்லோ கலரில் தெரிஞ்சில காலை வைக்கிறல அழுத்தினா போகும் முன்னாடி தான். ஆனால் நீ ஏன் ஓட்டிட்டு போகலாம்? கார் எப்படி ஓட்டிட்டு போகிற அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு சைக்கிள் ஓட்டிட்டு போகலாம். இங்கே கார் நிற்குது. திருப்பி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஓட்டுங்க. பட் ரூல்ஸு கை வைக்காத, நானே ஓட்டுறேன். இப்போ போயிட்டு நாங்கள் டின்னர் முடிச்சுட்டு டின்னரா வீட்டில்
நாங்கள் ஷவர்மா வாங்கிட்டு நாங்கள் போயிட்டு டின்னருங்கிறது எங்களுக்கு ஷவர்மாவோட நாங்கள் முடிச்சிடுவோம். ஏன்னா நாங்கள் சேலம் வந்து ஷவர்மாவோட முடிக்க மாட்டோம். போயிட்டு நாங்கள் வாங்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே வீட்டுக்கு போயிடுவோம். மார்னிங் வந்து சீக்கிரமாக ஒரு 5 o'clock கிளம்பலான்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் சேலத்துக்கு தான் வரும். ஏதோ சம் கோயிலுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன சந்தியா என்ன கோயில்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது. மார்னிங் மீட் பண்ணுவோம், இல்லைன்னா ஷவர்மா வாங்கிட்டு மீட் பண்ணுவோம். யாரெல்லாம் வந்துட்டு சேலத்தில் இருக்க ஏஆர் பிரியாணியோட ஷவர்மா ரொம்ப பிரியர்னு சொல்லுங்க. நான் சொன்னேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏஆர் சாரி ஏஎம் ஒன்றும் இல்லை, பேரை தப்பா சொல்லிட்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஏஎம் பிரியாணியோட ஷவர்மா யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. ஏன்னா நானும் சந்தியா சேலம் வந்தோம்னா அந்த ஷவர்மா வந்து சாப்பிடாம போக மாட்டோம். அதுக்கோசரம் அடம் பிடிப்போம் நிர்மல் கிட்ட. அது எங்கள் அம்மாலாம் வந்துட்டாங்கன்னா அது இது அது என்ன தெரியுமா இது என்ன தெரியுமா அப்படிம்பாங்க. நாங்கள் எதுவுமே கேட்க மாட்டோம். ஸோ வாங்கி சாப்பிட்டு தான் போவோம். அப்படி அது இல்லவே இல்லைன்னா செல்வி மிஸ், இது 2 தான் எங்களுக்கு ஆப்ஷன். ஷவர்மா வாங்கிட்டு உங்களை பார்க்குறேன். ஏஎம் பிரியாணி வந்தாச்சு. ஸோ வந்துட்டு ஷவர்மாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. நமக்கு கேட்டால் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஐயா கேட்டா வா நிலா. ஷவர்மாலாம் சாப்பிட்டு வீட்டுக்கெலாம் வந்தாச்சு. ஸோ நாளைக்கு நான் கோயில் போகிறேன்னு சொன்னேன்ல, நான் வந்துட்டு இன்றைக்கி தான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணவே கொடுத்தேன். அதுவும் ஒரு 11:30 தான் கொடுத்தேன். ஸோ நைட்டே கொடுக்க சொல்லியிருந்தேன். அவங்க வந்து எனக்கு வந்து 6 o'clock ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. வாங்கிட்டு போட்டு பார்த்துட்டு செக்லாம் பண்ணிவிட்டு யோகி சாப்பிட வச்சுருப்பான். அவனும் சாப்பிட்டு முடிச்சிருப்பான். அவனுக்கு மருந்தெல்லாம் கொடுத்துட்டு, ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் ஃபீவர் அண்ட் கோல்டு காஃப் இதெல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கணும். டைம் 11:35. நாங்கள் என்ன பண்ணிட்டுருக்கோம் தெரியுமா? இப்போ தான் கிஃப்ட் ரேப் பண்ணிட்டுருக்கோம். ஜஸ்ட் ஒரு 5 gifts தான் இருக்குது. ஸோ அவனுக்கு சும்மா என்னால் முடிஞ்சது வாங்கியிருக்கேன். லாஸ்ட் டைமில் வாங்கலை, லாஸ்ட் மந்த் வாங்கினேன். அது இப்போ தான் நாங்கள் பேக் பண்ணிகிட்ருக்கோம். பேக்கிங் ஆன் த ப்ராசஸ். நைட்டு கேக் வெட்டல, ஏன்னா யோகி தூங்கிட்டான். ஸோ அவன் எனக்கு கேக் வெட்ட தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்துட்டு நாளைக்கு வெட்டலாம். ஏன்னா நெர்மலே வந்துட்டு இப்போ எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக அவன் நாளைக்கு வெட்டலாம்னு சொல்லுவேன். ஏன்னா யோகி இருக்கும்போது வெட்டினா தான் நல்லாயிருக்கும்னு சொல்லுவான். ஸோ நாளைக்கு வெட்டலாம். நாளைக்கு கோவிலுக்கு நாங்கள் சீக்கிரமாக போகலன்னு நினைக்கிறேன், தெரியல. நான் நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். ஆல் செட். சும்மா சிம்பிளாக முடிஞ்சிச்சு. குட் நைட். மார்னிங் போகும். ஸோ வந்துட்டு நாளைக்கு மீட் பண்ணலான்னு சொன்னேன். நான் கேக் வெட்டலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொன்னேன். பட் ஆனால் கிஃப்ட்டை மட்டும் நாங்கள் பேக் பண்ணிவிட்டு நாளைக்கு வெட்டிக்கலான்னு விட்டுட்டோம். ஸோ இன்றைக்கும் வந்துட்டு அவன் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இதெல்லாம் பார்க்க போயிட்டான். ஏன்னா அவன் பர்த்டேனா அவன் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட இருப்பான். அவன் கூட்டிகிட்டு போகலாம் பிளான் பண்ணாமல் மார்னிங் போக முடியல. அதனால் வந்துட்டு ஈவினிங் தான் போவோம்னு நினைக்கிறேன். ஆஃப்டர்நூன் போவோம். ஃபுல்லாக வந்துட்டு பொண்ணாக வந்து சாரீலாம் கட்டி ரெடி ஆயாச்சு. இந்த சாரி தான் கட்டினேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு. இது வந்து அப்போ வாங்கினது, இப்போ தான் கட்ட போணுச்சு. சரி பிளாக் தான், ஓகே பரவாயில்ல கட்டிக்கலாம், கோயில் தானே அப்படின்னு சொல்லிட்டு கட்டினேன். ஐயா இங்கே பாருங்க, இவர் மட்டும் இன்னும் உடம்பு சரியாம சுற்றிட்டு இருக்காரு. ஆரம்பிச்சிட்டா. போடா போடா. நாங்கள் லஞ்சு சாப்பிட போகிறோம். ஏன்னா லஞ்ச் வந்து நாங்கள் பிரியாணி, இட்ஸ் மட்டன் பிரியாணி, மட்டன் 65, சம் நாட்டுக்கோழி கிரேவி ஆர் ஃப்ரை, இதுதான் வந்துட்டு இன்றைக்கி எங்களுக்கு ஸ்பெஷல். என் நிர்மல் வந்து வெளியே ஆர்டர் கொடுத்துருந்தான். ஸோ நாங்கள் அதை சாப்பிட்டு ஜாலியாக இருக்க போகிறோம். என்ன பண்ணிகிட்ருக்கேண்ணா? சும்மா வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நீ வரியா? இங்கே பார்த்து பேசுகிறாடி. ஏன் வீடியோ எடுக்கிறா? வேறு என்ன பண்ணிட்டோம்? அப்பாவுக்கு இன்னைக்கு பர்த்டே. அப்பாவுக்கு பர்த்டே விஷ் பண்ணியா? விஷ் பண்ணவே இல்லை. அவர் தூங்கிட்டாரு, 12 o'clock முன்னாடியே தூங்கிட்டாரு. அவர் எந்திரிக்கும் போது அவங்க அப்பா கிளம்பிட்டாரு. ஸோ நான் இன்னும் வரைக்கும் விஷ் பண்ணலை. லாஸ்ட் இயரில் விஷ் பண்ணோம் நம்ம, ஞாபகம் இருக்கா? ஆக்சுவலாக மண்டே, ஸோ November 3rd. ஸோ நான் வந்து சொல்லுவேன், பட் அடுத்த வருஷம் கூட இந்த வீடியோ வரல, எனக்கு தெரியாது. ஸோ என்னென்னா இன்னைக்கு வந்து அவன் ஸ்கூல் ஆக்சுவலாக போக வேண்டியது, பட் வந்து நான் கட்ட வச்சிட்டேன். ஏன்னா வந்து ஃபீவரில் காஃப் அண்ட் கோல்டு எல்லாமே இருந்துச்சு. ஓகே இருந்துச்சு. ஸோ அது ஃபீவர் நேற்றும் வந்துச்சு. அவன் போயிட்டு வந்து ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்தோம்ல, அப்போ வந்து வந்தக்கப்புறம் ஃபீவர் வந்துருச்சு. அவங்களாம் நார்மலாக இருந்தான், வந்தக்கப்புறம் ஃபீவர் வந்துச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தா இன்றைக்கும் அவனுக்கு காஃப் இருக்குது, கோல்டு காஃப் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு யாருக்கும் அவங்க கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது. ஸோ அதனாலேயே நாங்கள் லீவ் போட்டுட்டோம். ஏன்னா அவனால் சுத்தமாக முடியலை, ரொம்ப டயர்டாகவும் இருக்கான், கண்டிப்பாக மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ அவன் லீவ் போட்டு ரெஸ்ட் எடுத்து சரியானக்கப்புறம் தான் ஸ்கூல். நானும் ஸ்கூல் போகல, நான் டிரைவிங் கிளாஸ் போயிட்டுருக்கேன்.
ஸோ 1 வீக் போனேன். பட் என்னால் சாட்டர்டே மட்டும் என்னால் அட்டன் பண்ண முடியல. அப்பயும் அவனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் பண்ண முடியல. இன்றைக்கி போக வேண்டியது இன்றைக்கும் நான் போகல, ஏன்னா அவனுக்கு உடம்பு சரியில்லை. அவனை பார்த்துட்டு எனக்கும் ஒரு மாதிரி காஃப் ஆயிடுச்சு. ஸோ நானும் போகல. ஏன் டிரைவிங் கிளாஸ் அப்படின்னீங்கன்னா வந்து எனக்கு டிரைவிங் ஓட்டணும்னு ரொம்ப ஆசை. 2 வீலர் வந்து பெரியப்பா கற்றுக் கொடுத்தாரு. ஸோ நான் கற்றுக்கிட்டேன், ஓட்ட ஆரம்பிச்சு ஒரு 10 இயர்ஸாக ஓட்டிகிட்ருக்கேன். ஐ திங்க் ஆமாம், ஸ்கூல் டைம்லேயே எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க, அப்போ வந்து ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து எனக்கு கார் ஓட்டணும்னு ஒரு க்ரேஸ் ஆயிடுச்சு, அதனால் கார் ஓட்ட கற்றுட்ருக்கேன். பர்த்டே பாய் வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட நான் பேசுகிறேன். கிஃப்ட்ஸ் எப்படி கொடுக்க போகிறேன்னு தெரியல. எனக்கு கோயில் போகிற டைமில் வந்து கார்லேயே ஓனாக கொடுக்கலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன். ஓ அதை கொடுப்போம். ரொம்ப பெருசாலாம் இருக்காது. இது வரைக்கும் நான் வந்து கிஃப்ட் கொடுக்கல. அவங்க தான் என்னோட பர்த்டேக்கும் ஆனிவர்சரிக்கும் எல்லாத்துக்குமே கிஃப்ட் பண்ணுறாங்க, நான் எதுவும் பண்ணலை. ஸோ அவங்களுக்கு சும்மா சின்னதாக என்னால் முடிஞ்சது நான் சேர்த்து இந்த காசை வச்சு வாங்குறது. மட்டன் பிரியாணி, மட்டன் சில்லி அண்ட் நாட்டுக்கோழி கிரேவி, சம் வெய் பச்சடி. இது ஒயிட் ரைஸ் நான் வச்சேன் யோகிக்கோசரம். ஃப்ரையும் இது ஆல்ரெடி நாங்கள் கொஞ்சம் காலி பண்ணிட்டேன் நானே யோக்கியம். ஸோ இது மட்டும் நாங்கள் சாப்பிட போகிறோம். இதெல்லாம் லன்ச். இன்னைக்கு பர்த்டே பாய் வந்து எங்களுக்கு ஸ்பெஷலாக வாங்கி கொடுத்தது. ஸோ நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு அப்புறம் ஊசியில் ஊர் சுற்றுவோம். ஓட்டுறாண்டா பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் கோயில் போகல இன்னைக்கு. ஸோ சம் ஒர்க் இருக்குது. அவன் போய் அவன் ஃப்ரெண்ட்ஸோட செலிப்ரேட் பண்ண கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ வரதுக்கு இப்போ வந்துட்டு போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகலாம். அதனால் நாங்கள் வந்துட்டு நாளைக்கு கோயில் போக போகிறோம். ஸோ குலதெய்வ கோயிலுக்கும் போவோம். சரி தங்கம், குலதெய்வ கோயிலுக்கு நாளைக்கு போகிறோம். போயிட்டு அப்படியே வந்துட்டு சேலத்தில் இந்த முனியப்பன் கோயில் தெரியும்ல, தர்மபுரி போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது சேலத்தில் போயிட்டு வரலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து இதுக்கு மேலே வந்துட்டு கேக் மட்டும்தான் அவங்க நைட்டு, இல்லைனா கொஞ்சம் ஒரு 2 hours 3 hours வந்துடுவாங்க. நம்ம கேக்லாம் வெட்டிட்டு ஜஸ்ட்டு நான் வந்து கார் டிரைவிங் போகிறேன்ல, கார் ட்ரைவ் பண்ணுறது உங்களுக்கு காட்டுறேன் நான். ஓகே, வந்து தூங்கினாரு. அப்பயுமே அவருக்கு வந்துட்டு கொஞ்சம் எந்திரிச்சிட்டார் அவங்க அப்பா சவுண்ட் கேட்டு. சைக்கிள் ஓட்டணுன்னாரு, அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. சும்மா வந்துட்டு ரவுண்ட் அடிக்க போகிறோம். எதோட ஹாட் பாக்ஸ், தோசை ஹாட் பாக்ஸ். ஏன்னா அவன் வந்துட்டு இப்போ டின்னர் டைம் ஆகிடுச்சு, அவனுக்கு சாப்பிட்டானா அப்படியே கார்லேயே சாப்பிட்ருவான். அதுக்கப்புறம் நாங்கள் கிஃப்ட்டு வந்து ஒரு கட்டப்பையில் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா வந்து அவன் என்னன்னு கேட்டால் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுவான். அங்கே போய் கொடுத்துருவோம் செட்டில் போய். சாம்பார் பாப்பா பேன் அடிக்கிறேன்னா ஆல்ரெடி இந்த கலரில் தான் என்னோடய ப்ளவுஸ் கலரே இருக்குது. ஸோ எங்கள் அத்தை வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ அங்கே சம்திங் எதோ கிஃப்ட் இருக்காமா, அதை எடுத்துகிட்டு இவனுக்கு நான் எடுத்துகிட்டு அந்த கிஃப்ட் இங்கேயே கொடுத்துடலாம். அவ்வளோதான். அப்போ என்னது அப்பாவுக்கு இதெல்லாம் எதுக்கு? கண்ணாடியா? ஃபேஸ் வாஷ் பா. அவன் சொத்தம் வர போகிறான் கொசு கொசு. அது சன்ஸ்க்ரீனு. உங்களுக்கு பார்சல் வந்துருக்கு, வாங்கிக்கோங்க. ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. யாருக்கு? எனக்கு பர்த்டேவா? கேக்கு? கேக்கா? இன்னும் நைட்டா? அது ஏன் ஐட்டா எங்க அது எங்க வச்ச? அச்சோ, ஏன் ஐட்டம் அது இல்ல, கிஃப்ட் மட்டும் தான் உங்களுக்கு. ஐட்டம் எனக்கு ஃபிங்கர் ஐட்டம்.
எதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கா? சரி. ஓ என்ன கலாய்க்க தானே நீ பார்த்த, இப்ப நீ கேவலமா கலாய் வாங்கிக்கிட்டியா? எனக்கு ஏதோ திங்க திந்த போக கொடுங்களேன். அதெல்லாம் முடிஞ்சிச்சு காய்ஸ், முடிஞ்சிச்சு. வீட்டுக்கு போயிட்டு கேக் வெட்டிட்டு பாப்பிட்டு படுத்து தூங்கலாம். அவள் ஒருத்தி வந்து ஜோன்லேயும் இருப்பா, ஜோன் அவுட்லேயும் இருப்பா. அது எப்படின்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு வந்து இந்த சாரீ பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. ஒரே கலர்ஃபுல்லாக லைட்ஸாக இருக்கு. ஏங்க நோம்பி வந்துருச்சுங்க, ஆனால் நோம்பி வந்த வைபே இல்லைங்க. இன்ன வரைக்கும் நான் வந்து கோயில் போவே இல்லை. போகாம என்கிட்ட மாட்டினீங்களா? இங்கே நான் தான் ஓட்ட போகிறேன். இங்கே ஆன் தான் பண்ணி தொலைங்க. எங்கடி சுவிட்ச் இருக்குது? இங்கே அடுத்த சுவிட்ச். சீக்கிரம் வந்துருச்சுடா. எனக்கு கடை போட்டிருக்குண்ணா, ரிவர்ஸ் கீ போட்டுருக்கு போகிறேன்டா. ரெடே லெட்ஸ் மூவ். இருங்க, இன்னும் மூவ் ஆகாது. இரு அங்க போ. நீ அதுக்குள்ள ஏன் பிரேக் அப்படின்ற? அங்க போக வேண்டாமா? நானு இல்ல கோணையா போது தெரியல. இருடா கத்துக்குட்டிடா. ஏண்டா எப்படி? யாரா டிரைவிங் கிளாஸ் போனா என்கிட்ட வந்து கத்து. இப்படியா பிரேக் அடி? எதுக்குடா பிரேக் அடிக்கணும் திருப்புறதுக்கு? எனக்கு புரியலடா. நீ ஏன்டா இப்படி பிரேக் அடி பிரேக் அடி. சாரா அது ஒரு மாதிரி பதட்டமாகுது. இப்போ என்ன பண்ணலாம்? ரிவேஸா ஏன் ரிவேஸ் தானே போகணும்? அதை சொல்ல. அது ஏன் பேச மாட்டேங்கிற? கிட்ட பாரு எவ்வளவு கிட்ட போயிட்டு இருக்கு. எவ்வளவு கிட்ட போயிட்டு இருக்க? தூரமா தானே இருக்குது. அந்த கம்பி சொல்றேன். பயமுறுத்துற ரொம்ப. நீ இங்க பாரு. இது நான் இப்ப என்னடியா போ. இப்ப நான் போவேன்டா. சரிக்கா போடா. சரிக்கா இப்படி போய் மாடி ரிவர்ஸ் எடுத்துட்டா. அங்க போடா. ஆக்சிலேட்டர் கொடுத்தா கியர் மாத்திட்டா. அதான் சொல்லு. அப்புறம் மாத்திக்கலாம். வீட்டுல கியர் மாத்திக்கலாம். இதுதான்டா அவ வரதில்ல. நீங்க மாடு மாதிரி மேய்ச்சிட்டு போவீங்க. இதுல எங்க கியர் மாத்தி போயிட்டு இருப்ப? ஆக்சிலேட்டர் போட்டான்னு சொல்லிட்டேன். அல வச்சுக்கணும் தான் சொன்னேன். நான் அழுத்துறேன். இது பொறுமையா? எனக்கு புரியல. இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்ல மாட்டேங்கிறானே. ஸோ நான் ஓட்டி பார்த்துட்டேன். ஏன்னா டெய்லி வந்துட்டு இப்படி யோகி ஸ்கூல் போயிட்டு வருவான், இல்லைனா அவன் ரவுண்ட் அடிக்கிறேன்னு கேட்பான். ஸோ அப்போல்லாம் வந்துட்டு நானும் அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுப்பேன். ஏன்னா அந்த கார்லேயும் கற்றுக்கிற மாதிரி இந்த காரும் அப்படி கற்றுக்க முடியாது. ஏன்னா இது கொஞ்சம் சிசி அதிகம், அது ரொம்ப ஸ்பீடு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் ஸோ அவ்வளோதான் லைட் ஆஃப் பண்ணிடுவான். அவ்வளோதான் வீட்டுக்கு போயிடுவார். பேய் ஆடு எப்படி ஆடு செஞ்சியா? கண்ணாடி ஆடு செஞ்சியா? அது ஃபுல்லாக விரிச்சு போட்டு தான் ஆடுவாங்க. இதில் எப்படி ஆடுவாங்க? இதில் ஆட முடியாது. Thank you.